எங்கச்சி கிளம்பிட்டு இருக்கீங்க? எங்கேயும் கிளம்பல, வீட்டில் தான் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து ஒரு டிஷ்ஷு கேட்டேன். பாப்பா என்ன டிஷ் பாப்பா? பிரியாணி டிஷ்ஷு. பாப்பாவுக்கு பிடிச்ச பிரியாணி இல்லை, நம்ம சாப்பிடலாமா இன்னைக்கு செஞ்சு? வாங்க அதுக்கான போய் எல்லாமே ரெடி பண்ணுவோமா? ஓகே ஓகே காமிங்க. சரி ரைட்டு, வா போகலாம். வா வா எந்திரிச்சு வா. இதே வேற கையில வாங்க போகலாம். ஓகே பஸ். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி 3 kg. பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸில் இன்றைக்கி செய்ய போகிறோம். சரியா? வாங்க. இப்போ வந்து 1 கிலோ வந்து 400 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுமாதிரி தக்காளி ஒரு 400 கிராம் ஈக்குவல் ஷேர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ கட் பண்ணுற வேலையை பார்க்கலாம். இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. அடுத்தது என்னன்னா, பாப்பா இன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன். எனக்கும் தான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிடும் போல ஆசை இருக்கு. செய்யலாம் சரியா? சரிம்மா, மொதல் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணுங்க, நல்லா கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க என்னென்ன பிரியாணிக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அரைச்சி வச்சுருக்கு. தயிர் 200, ஜாதி பத்திரி இலை, பட்டை ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய். ஓகேவா? அப்புறம் வந்து மசாலா, இது வந்து வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா. நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறது, ரெடிமேடாக வச்சுருக்குது. பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்ட பிரியாணி மசாலா. அப்புறம் மல்லித்தூள், ஆச்சி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா. இது இருந்தாலே போதும், நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஓகேவா? வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து முன்னாடி ஹோட்டல் வச்சுருந்தோம், அதுக்கான உள்ள அடுப்பு தான். நம்ம வந்து அந்த சின்ன இதில் செஞ்சால் டைம் இருக்கும், அதனால் இதில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். சரியா? பார்ப்போம் வாங்க. சரி, 1 லிட்டர் எண்ணெய், 200 எண்ணெய், 200 போல். நான் எனக்கு அளவு தெரிஞ்சனால நான் அளவு பார்த்துருந்தேன். சரியா? அடுத்து இதெல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கணும். ஒரு 7 பச்சை மிளகா போட்டேன். செய்ய போகிறோன்னா இதில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்ப்போம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா அரைக்கரண்டி போதும் மல்லித்தூள், கொஞ்சோண்டு பிரியாணி பவுடர், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம வந்து அந்த தயிர் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கும்.
அப்போ என்னென்னா இது ஏன்னா இந்த கறியில் போய் இந்த மசாலா நல்லா உட்காந்து டேஸ்ட்டாக வந்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கறியில் போய் உள்ள நல்லா மசாலா உட்காரு. இந்த இதெல்லாம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே போடும். சும்மா போதும், 10 நிமிஷம் போதும். ஓகே. இப்போ நம்ம வெங்காயம் எவ்வளோ வதங்கிருக்குன்னு இன்னும் வதங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம். இந்த பாருங்கள், இந்த கோல்டன் கலர், இந்த வெங்காயம் இந்த கோல்டன் கலர் வரணும். இந்த கோல்டன் கலர் வந்தால் தான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும்ல. இப்போ வந்து வெங்காயம் நல்லா இந்த நேரத்துக்கு வந்துருச்சா பார்த்துக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சேவக்க விடலாம். ஒரு கிலோ வந்து 5 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது 5 கரண்டி நான் போட்டிருக்கேன். நல்லா பச்சை வடை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை நல்லா போகும். லோசன் வச்சுட்டு கொத்தமல்லி ஒரு பொடி, புதினா, அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாமா? இது நல்லா போட்டு தக்காளியை நல்லா வதங்க விட்டுக்கலாம். நல்லா கொல கொலம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். என்ன கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் வதங்கிறது சும்மா தூவி விட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் வரும். அந்த ஒரு கரண்டி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இது சேர்த்துட்டோம். நிறைய மிளகா வந்து பச்சை மிளகா நிறையா போட்டாச்சு. அந்த இதே போதும். இது கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள். இது இப்படி போட்டு நல்லா வதங்க விட்டோன்னா கொஞ்சம் கலர் நல்லா ஏறும் பிரியாணி. என்னன்னா இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன் வதங்குறதுக்கு. பாருங்க வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம என்னென்னா இந்த மசாலா சேர்த்து வச்சு இந்த சிக்கனை போடணும். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி போட்டுருவேன். என் பொண்ணை இடையில பசிக்குதுங்கிற பிரியாணி வாசம் தூக்கிடுச்சாங்க. நம்மளை மாதிரியே அவளுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. தயிர் சேர்க்கலாம். இந்த வச்சிருந்தாலும் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம் எல்லாமே.
அடுத்து வந்து மல்லித்தூள். நம்ம ஒரு கரண்டி மிளகா போட்டோம்ல, ஒரு கரண்டி மிளகா போட்டோம்னா அதுக்கு வந்து 2 மல்லித்தூள், 2 கரண்டி மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். பட்டை கிராம்பு மிளகாய் அரைச்சது, பிரியாணி மசாலா இது ஒரு 3 கரண்டி. கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம், கொஞ்சம் கிரேவி நிறையா இருக்கும். இந்த அளவுக்கு இந்த அரை கை விரலுக்கு கொஞ்சோண்டு அந்த கறிக்கு சேருங்க. சாப்பாடுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் அரிசி. அப்படியே கையோட ஒரு எலுமிச்சப்பழம், ஒரு அரை எலுமிச்சப்பழம் இப்போதைக்கு புளிஞ்சிருங்க. இப்போ நம்ம மீதி வந்து சாப்பாடு தண்ணி சாப்பாடு போடுறப்ப அந்த தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும் உங்களுக்கு. இதுக்கு வேக விட்டாச்சு, பாருங்க எப்படி இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கறி நல்லா கொஞ்சம் வேக விடணும். தண்ணி அளவு எடுத்து வச்சாச்சு. அது 1 கப் பாசுமதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி, சரியா? அந்த அளவு கணக்கு பண்ணி நான் வச்சுருக்கேன். இது வந்து நான் மொத்தமாக அளவு பண்ணி வச்சு ஊற்றுறணும். நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இந்த தண்ணி ஊற்றியாச்சா? ஏய், என்னடி பண்ணுற? எங்கே விட்டு எலுமிச்சப்பழம் கொடுத்துட்டு போடி, கொடுத்துட்டு போடி. ஐயோ நக்கிட்டாடா நக்கிட்டாடா. சரி ரைட்டு, சரி தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு பார்ப்பேன்னு வாங்க. தண்ணி கொதிச்சுதான் பார்ப்போமா? தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. சரி அரிசி போடலாம். நல்லா பக்கத்து நல்லா இதாக போடும். போட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து அரிசி இது மெயின் பார்த்தீங்கன்னா போட்டு கிண்டக்கூடாது, அப்படியே மெதுவாக நவுத்தி விடணும். ஏன்னா அது அரிசி உடஞ்சிடும். மெதுவாக அப்படி கிண்டி விடணும். அப்படியே கறியும் அரிசியும் மிக்ஸ் ஆகணும் நல்லா. பார்த்தீங்கன்னா உப்பு எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். சொன்னல இது அந்த லெமன் இப்போ போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் அந்த இதை வந்து எடுத்துட்டு கொட்டையை எடுத்துட்டு அது கொட்டை விழுந்துச்சுன்னா அது கசப்பு தன்மை அது சாப்பாடு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் தண்ணி லைட்டாக கொதிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள் அரிசி எப்படி நீட்டமாக வந்துட்டு இருக்கு பாருங்கள்.
நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இப்போ கீழே இருக்க சாப்பாடை மேலே ஏற்றி விடுவோம். இப்படி திருப்பி விடணும். பாருங்கள், அரிசி முக்காது வெந்துருச்சு. அரிசி உடையாமல் இது மாதிரி மேலே அப்படி மேலே ஏற்றி விடும். பாருங்கள், முக்கால் இதுக்கு வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுங்க மேலே. இப்போ ஒரு தம்மு கூட போடலாம். சரியா? 5 நிமிஷம். தம்மு கூட்டுற வேண்டியதான். லோ ஃபேனில் வச்சு நான் வந்து வீட்டில் தால்ச்சா பண்ணியிருந்தேன். அதுதான் அது வந்து மேலே வந்து தம்முக்கு வச்சுக்கலாம். நெய் பார்த்தோங்க, வாசத்துக்கு நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சோண்டு போட்டு விட்டால் போதும். நான் கடையிலேருந்து பாக்கெட்டு 1ஆம் நம்பர் நெய் வாங்கினேன். லைட்டாக திருப்பி விடுங்க. நல்லா நெய் வாசம் அப்படியே நல்லா மிதக்குது. அப்படியே இப்போ என்னென்னா, இது வந்து நான் அந்த கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது என்னென்னா, முட்டையை பார்த்துங்க. இது நான் வந்து பாப்பாவுக்கும், என் ஒய்ஃபுக்கு, என் தங்கச்சிக்கு, எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு முட்டை வந்து நல்லா அதில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. எங்களுக்கு எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார் முட்டை. இப்போ இதில் வச்சு நல்லா தம்மு கூட்டுற வேண்டியது. க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் பழைய இது இருக்குல்ல, தோசைக்கல் நல்லா வச்சு கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம்லாம் கொஞ்சம் வர வச்சு தம்மு விடுறதுக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, தம்மு கொட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு. வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, தம்மாயிருச்சு, எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பிரியாணியே இப்படி தான் இருக்கும். நெய் வாசம் வந்து நல்லா தூக்குது. அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரிசி சூப்பராக இருக்கு. பொண்ணு கொஞ்சம் வேறு சூப்பராக இருக்கு. கைசா எப்படி இருக்கு? அவள் எங்கள் பாசையில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். சரி ரைட்டு. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறதில்ல. இன்னும் 1/2 மணி நேரம். நான் தொழுகைக்கு பள்ளியாசல் போயிட்டு வந்து நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு. அதனால் உங்கள் சப்போர்ட் எப்பொழுதுமே கிடைக்குன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். ஓகே, பை பாய்.